அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அஞ்சாமை படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு எஸ்பி சுப்புராமன். அஞ்சாமை படத்தோடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்கை வந்து விதாத், வாணி போஜன், ரஷின் ரஹ்மான், கிருத்திக் மோகன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. அஞ்சாமை படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்காரு ராகவ் பிரசாத். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு காலச்சந்திரன். ஸோ அஞ்சாமை படம் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீட் எக்ஸாமால் மாணவர்களும் பெற்றோர்களும் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. 2017 ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் பேசுகிற விஷயத்த வந்து இந்த படம் மட்டும் அப்படின்னு இது பண்ணிட முடியாது. அதை தாண்டி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நீட் எக்ஸாம் வந்த பிறகு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து இங்கே இருக்குது, அது எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இங்கே நிறைய போராட்டங்கள் மூலமாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு வகையில் அதை விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக வந்து அதை விஷுவல் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு விவசாயின் மகன் டாக்டர் ஆகணும் போது அவங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று தான் உள்ள வந்து எப்படியாவது இந்த நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கடனோட வாங்கி வந்து படிக்க வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டால், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர், மிகப்பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் ஒரு முறையோ ஏதோ பார்த்துட்டு அவர் வந்து ஹெல்ப் பண்ணி கோர்ட் வரையும் போயிட்டு சண்டை போட்டு நீட் எக்ஸாம் எந்த அளவுக்கு வந்து இந்த மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற வந்து ஒருத்தர் வந்து எடுத்து சொல்லும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் அப்படின்னா சொல்கிறது எனக்கு வந்து வார்த்தை இல்லை. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இதுவாக இருந்துச்சு. ஏன்னா நீட் எக்ஸாமுக்குள்ளே, அதாவது எக்ஸாம் கோச்சிங் சென்டர் சேர்ந்து அதுக்கு காசு செலவு பண்ணுறது எல்லாம் ஒரு பக்கம். அது வந்து பொருளாதார அடிப்படையில் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பண்ணலாம். பட் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி அரசாங்கம் வந்து கோச்சிங் சென்டர்லாம் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. மாணவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து 7.5% நினைக்கிறேன் மாணவர்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு பள்ளியில் பயில்ற மாணவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த எக்கனாமிக்கலாக வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா? ஒரு 2 லட்ச ரூபான்றது சாதாரண விஷயமே கிடையாது. இதில் இப்போ 2 லட்ச ரூபான்னு படத்தில் காமிக்கிறாங்க. பட் ரியாலிட்டியில் எவ்வளோ எந்த சென்டர் வாங்குது அப்படின்றது கண்கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். நீட் வந்தப்புறமா யாருக்கு வந்து கொடுத்த லாபம், இங்கே எந்த மாதிரியான யார் வந்து காசை பார்க்குறா, அதாவது கல்வியை எந்த அளவுக்கு வந்து காசாக மாற்றிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் ஆகுது. ஸோ கோடிக்கணக்கில் வந்து பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டருக்காக மட்டுமே கோடிக்கணக்கில் வந்து பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். நான் இது பண்ணுறேன். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக வந்து நீட் எக்ஸாமால் அந்த பெற்றோர்களும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சமீப காலத்தில் மாணவர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16-17 மாணவர்கள் வந்து இறந்துருக்காங்க. அது அனிதாவில் தொடங்கி, டாக்டர் அனிதாவில் தொடங்கி அவங்க 176 மதிப்பெண் எடுத்திருந்தாங்க. அவங்களால வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. நீட் எழுதியே ஆகணும் போது மன உளைச்சலாகி வந்து இறந்து போனாங்க. அவங்க போராடி பார்த்தாங்க, சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு போராடி பார்த்தாங்க. பட் முடியல. அதன் பிறகு நம்மளும் வந்து நீட்டில் வந்து விலக்கு கேட்டுகிட்டே தான் இருக்கும். இங்கே இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம்னு சொல்லிட்டு நான் ஒரு சார்பாக பேசலாம். பட் 2 அரசாங்கமே வேணாம் அப்படின்ற ஒரு இடத்துல முடிவாக தான் இருந்தாங்க. பட் அது ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ இதுவாகும். இப்பயுமே கடைசியாக வந்து எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் போராட்டம் பண்ணி பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, இது மக்கள் போராட்டமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடி இருக்கோம். இந்த பக்கம் விவசாயிகளுக்கு எதிராக வந்து சட்டம் வரும்போது விவசாயிகள் வந்து டெல்லிக்கு போயிட்டு போராட்டம் பண்ணாங்க. இப்போது வந்து டெல்லியில் விடாமல் வந்து இது பண்ணி வெளியே அமிச்சாங்க. ஸோ இப்படிலாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மக்கள் போராட்டமாக நடந்தால் நீட் வந்து பின்வாங்க வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது கரண்ட் சினாரியோவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜூன் 14ஆம் தேதி ரிசல்ட் வந்துருக்கணும். பட் ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் அப்போயே வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஒரு 720 வந்து 67 பேர் சென்டம் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரே சென்டரில் இருந்து ஒரே மாதிரியான மார்க்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு இது. இப்போது நீட் வந்து ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்ததை தாண்டி மாணவர்கள் வந்து போராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாளாக தமிழ்நாடு தான் நீட் வேணாம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ மகாராஷ்டிரம் வந்து கேட்க ஆரம்பிச்சு மாணவர்களும் வந்து போராட்டத்தை வந்து கையில் எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதிலிருந்தே வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும்னு நினைக்கிறேன். படமும் இது, அதாவது இந்த 2017 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டு வெளியே வரும்போது அப்பா இறந்து போயிருக்கும்போது அந்த மாணவனுக்கு எந்த அளவுக்கு வந்து எக்ஸாம் எழுத போன அந்த மாணவன் எந்த அளவுக்கு வந்து மன உளைச்சலுக்காக இருக்கும், அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படும் அப்படின்றது தான் வந்து இந்த படம் பேச வருது. ஆனால் இதெல்லாம் வந்து ஏதோ கடந்து போகிற மாதிரியான படங்களே கிடையாது. அவ்வளோ ஒரு இம்பேக்ட் வந்து எனக்கு கொடுத்துச்சு.
ஏன்னா கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக க்ளோஸ் டு வாட்சாக எல்லா நீட் பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது, அதை பற்றி நியூஸஸ் வரும்போது, ஆர்டிகல்ஸை படிக்கும்போது, வீடியோஸை பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் இறக்குறாங்க. பெற்றோர்கள் கடைசியாக வந்து ஜெகதீஷன் அவருடைய அப்பா செல்வசேகர்னு நினைக்கிறேன், அவர் இறந்து போனார். மகன் இறந்து போன துக்கம் தானாம அப்பாவும் வந்து இறந்து போகிறார். ஒரு சாதாரண ஃபோட்டோகிராஃபர். ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுது அப்படின்றது வந்து அந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு இதெல்லாம் தாண்டி எக்ஸாமுக்குள்ளே போகும்போதே ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி இது பண்ணணும், ஆஃப் கை ஷர்ட் தான் போட்டுருக்கணும், லூஸ் ஹேர் விட சொல்லணும், உள்ள இன்னர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி மைக்ரோ இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் எழுத போகும்போதே ஆக்சுவலி இப்படிலாம் ஒருத்தர் வந்து நம்மளை பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. திடீர்னு வந்து ஷர்ட்டை கழட்டு இதை பண்ணு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஸோ இந்த இம்பேக்ட்லாம் வந்து படத்தில் இருக்குது. ஆக்சுவலாக நீட்டை பற்றி பேசணும் அப்படின்னா பேசுகிறது இவ்வளோ இருக்குது. ஒரே ஒரு விஷயம் தான், நீட் வந்து எங்களுக்கு வேணும், நீட் இருந்தால் தான் தகுதியான டாக்டர்ஸ் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு யாராவது உங்கள் நண்பர்கள் யாராவது சொன்னால் ஏகே ராஜன் கமிட்டி குழுவுடைய அறிக்கை இருக்குது. அதை நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து வரும், ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 பேஜ் கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக படிச்சுட்டு வாங்க. இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்ற இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், மெடிக்கல் ஹப்பாக எப்படி மாற்றிருக்கோம், 26 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இன்றைக்கும் வந்து மெடிக்கல் காலேஜ் இதுக்கப்புறம் நீங்கள் கட்டணும் அப்படின்னா மத்திய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட் தான் வந்து போட்டிருக்காங்க. மோடி கவர்மெண்ட் தான் வந்து சட்டத்தை போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ படத்தை பற்றி பேசணும் அப்படின்றத விட அந்த படம் எனக்கு கொடுத்த இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகம். நீங்களும் போயிட்டு அஞ்சாமை பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நமக்கு தேவையா அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்குள்ளே நீங்களே வந்து எழுப்புங்க. ஸோ தேவையில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இது நம்ம மாணவர்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நம்ம மாணவர்களுக்கு தேவையா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்மளையும் நம்ம மாணவர்களையும் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு உங்களுக்கு புரிய வந்துச்சுன்னா தயவுசெய்து இதுக்கப்புறம் வந்து நம்மளோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணுவோம், மாணவர்களை காப்பாற்றுவோம். ஏன்னா அவங்க தான் நாளை எதிர்காலம் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் அஞ்சாமை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் வருது அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புலிகேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பாய்.